எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பொங்கலுக்கு 5000 ரூபா கொடுக்க சொன்னாங்க, இப்போ வெறும் 3000 ரூபா தான் கொடுக்காங்க. எதிர்க்கட்சியாக இருக்கும்போது 5000 ரூபாய் கொடுக்க சொன்னது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் காரணம் கோவிட் நம் தலைமுறையில் காணாத ஒரு பேரிடர். முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளது. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு திகைத்து நின்ற போது திமுக எதிர்க்கட்சி ஆனால் களத்தில் இறங்கி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எல்லா குடும்பத்துக்கும் அரிசியும் பருப்பும் காய்கறிகளும் 5000 ரூபாய் கொடுக்க சொல்லி 2021 பொங்கலுக்கு அவர் 1000 ரூபாய் கொடுத்தார். 2023 நமக்கு பெரிய மிக்ஜாம் புயல் இயற்கை பேரிடர் வந்தது. தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய இடங்களில் மிகவும் எச்சரிக்கையாக நீங்கள் நடந்து கொள்ள முடியும். என்னுடைய அன்பான வேண்டுகோளை நான் எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கேன். சென்னையில் அவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தது. அப்போ மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. வெள்ள நிவாரண தொகை, பேரிடர் நிவாரண தொகை எதுவுமே அவங்க கொடுக்கல, வெறுகை வீசின்னு தான் வந்தாங்க. இந்த பொங்கல் என்பது தமிழரின் பண்டிகை. மதம் கடந்து சாதி கடந்து 2,22,00,000 குடும்ப அட்டைகளுக்கும் 3000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகையை தருகிறார் மிகச்சிறந்த ஆட்சி, சூப்பர் ஸ்டார் ஸ்டேட். எஸ்கேபி கருணா ஸ்பீக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் திமுக செய்தி தொடர்பாளர் திரு எஸ்கேபி கருணா இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடுன்னு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்கிறார். என்னத்துக்கு அப்படின்னா, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பொங்கலுக்கு 5000 ரூபா கொடுக்க சொன்னாங்க, இப்போ வெறும் 3000 ரூபா தான் கொடுக்காங்க, இது 5000 ரூபா மாற்றணும் அப்படின்னு ஒரு விமர்சனம். எதிர்க்கட்சியாக இருக்கும்போது 5000 ரூபாய் கொடுக்க சொன்னது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் காரணம் கோவிட் வந்தது. எல்லாம் எந்த மக்களும் எங்கேயும் வேலைக்கு போல, வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்தோம். இந்தியாவில் உலகமே நம் தலைமுறையில் காணாத ஒரு பேரிடர். வீட்டை விட்டு வெளியே வந்தால் போலீஸ் லட்டி சார்ஜ் பண்ண பசங்கள்லாம் ஓடுவாங்க. விளையாட போனால் கூட போலீஸ் ட்ரோன் கேமராலாம் வச்சு நம்மளாம் அதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல. வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு இருந்த கோவிட் பீரியட். அந்த கோவிட் பீரியடில் மக்களுக்கு சாப்பாட்டுக்கு அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தினம் வேலை செய்து உடல் உழைப்பு தொழிலாளர்கள் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு திகைத்து நின்ற போது திமுக எதிர்க்கட்சி ஆனால் களத்தில் இறங்கி நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் களத்தில் இறங்கி எல்லாருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எல்லா குடும்பத்துக்கும் அரிசியும் பருப்பும் காய்கறிகளும் கொடுத்தோம். களத்தில் இறங்கி நம்ம கொடுத்தோம். காரணம் பசி என்ற ஒரு விஷயம். நம்ம மாநிலத்தை நல்லா வளர்ந்த மாநிலம், முன்னேறின மாநிலம், பசிக்கக்கூடாதுன்னு சொல்லி பசியை போக்குவதற்காக நம்ம கொடுத்தோம். அப்பொழுது சொல்லப்பட்டது தான், ஒரு குடும்பத்துக்கு ஒரு 5000 ரூபாயாவது கொடுங்க, ஒரு 3 மாதம் 4 மாதமாவது அவர்கள் தேவையான பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்கல. தேர்தல் வரும்பொழுது பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்தார். 5000 ரூபாய் கொடுக்க சொல்லி 2021 பொங்கலுக்கு அவர் 1000 ரூபாய் கொடுத்தார். 5000 ரூபாய் நமக்கு சொன்னோம். ஆனால் நாம் எதிர்க்கட்சி தலைவர் 5000 கொடுக்க சொன்னார், அவர் 1000 தான் கொடுத்தார். அதன் பிறகு நம்ம பொங்கலில் ஒரு பொங்கலில் எல்லா பொருட்களோடு ஒரு பொங்கல் கொடுத்தோம். அப்புறம் எங்களுக்கு பொருட்கள்லாம் பல பிரச்சனைகள் இருக்குது, எங்களுக்கு பணமாக கொடுங்கன்னு கேட்ட பிறகு மறுபடியும் அதை அரிசி சர்க்கரை இதோட 1000 ரூபாய் கொடுத்தோம். 2023 நமக்கு பெரிய மிக்ஜாம் புயல் அது இதுன்னு பெரிய இயற்கை பேரிடர் வந்தது. அந்த பேரிடர் வரும்போது தூத்துக்குடி, திருநெல்வேலி பூரா அவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தது. சென்னையில் அவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தது. அப்போ மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ பாதிக்கப்பட்டிருக்கும் போது நம்ம கேட்ட நிவாரண தொகை, வெள்ள நிவாரண தொகை, பேரிடர் நிவாரண தொகை எதுவுமே அவங்க கொடுக்கல, வெறுகை வீசின்னு தான் வந்தாங்க. எதுவுமே கொடுக்கல. நம்ம கேட்டது 36,000 கோடி ரூபாய் கேட்டோம், அவங்க கொடுத்தது 230 ரூபாய். அது கூட எப்படின்னா நம்முடைய பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்ச அப்புறம் தான் அதை கொடுத்தாங்க. அப்போது அந்த நேரத்தில் நம்ம மாநில அரசு தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து அவ்வளோ நிவாரண உதவிகளை செய்தது, அவ்வளோ பணத்தை கொடுத்து அவ்வளோ தூரம் எல்லாத்தையும் செஞ்சதால் ஒரே ஒரு பொங்கலுக்கு மட்டும் நம்மளால் போன பொங்கலுக்கு மட்டும் ரொக்கம் கொடுக்க வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அதை ஈடுகட்டும் விதமாக இந்த முறை 3000 ரூபாயாக தருகிறார். இந்த பொங்கல் என்பது தமிழரின் பண்டிகை, அது மத பண்டிகையாக தமிழ்நாடு அரசு கருதவில்லை. திமுக அதை அப்படி பார்க்கவில்லை. திமுக திராவிட பொங்கல், திராவிட பொங்கல். யார் யாரெல்லாம் சூரியன் பார்க்க முடிகிறதோ, யார் யாரெல்லாம் சாதாரண மனிதர்கள், ஆடு மாடுகள், விவசாயிகள் அவர்கள் உழைப்பில் பலன்களை பெறுகிறார்களோ எல்லாருக்குமான பொங்கல் இது. அதனால இந்த பொங்கலை மதம் கடந்து சாதி கடந்து 2,22,00,000 குடும்ப அட்டைகளுக்கும் நாம தமிழ்நாடு முதலமைச்சர் 3000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகையை தருகிறார். இது மிகப்பெரிய ஒரு விஷயம். தமிழ்நாட்டு மக்கள் மிகச்சிறந்த ஆட்சி, சூப்பர் ஸ்டார் ஸ்டேட் அப்படி அதெல்லாம் இருக்கும். சிறப்பாக மனம் மகிழ்வோடு இந்த பொங்கலை கொண்டாடுவார்கள். உங்களோட நேரத்தை எங்களுக்கு கூட பகிர்ந்துட்டதுக்கு நன்றி.